ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறாங்க அந்த வீடியோவுக்கு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து டாமலண்ட் வந்து ஸ்பைடர்மேன் வச்ச டாமலண்ட் வந்து இப்போ ஒடிசி படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வச்சு பயங்கர ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. ப்ரமோஷனில் பண்ணியிருக்காரு. டாமலண்ட் இந்தியாவில் வரவேற்பு இருந்தது. நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன் நடக்கிற கூட்டாங்க கூட்டாங்க நானும் வரத்தில் வரவேற்றாரு. கிறிஸ்டோபர் நோலன் நிறைய பேர் சைன் போட்டு ரீசெண்டாக கிறிஸ்டோபர் நோலனுக்கு இந்தியாவில் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் நைட்னு ஒரு படம் வந்திருக்கும். இந்த படத்தில் நடித்த ஜோக்கர் கேரக்டர் பயங்கரமான வரவேற்பு பெற்றுச்சு. இந்தியாவில் ஆஸ்கர் அவார்டு அளவுக்கு போச்சு. நோலன் படத்துக்கு இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த டார்க் நைட் படமே 1 பில்லியன் அடிச்சிது. அதுக்கடுத்து வந்து டார்க் நைட் ரைசஸ் கூட 1 பில்லியன் அடிச்சிது. கிறிஸ்டோபர் நோலன் சாருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லை, ஒரு ஒடிசி படத்தில் இந்தியாவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க இந்த வெளிகளில். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்டோபர் நோலன் ட்ராய்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. 2004 ரிலீஸ் ஆன ட்ராய் படம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு இயக்க வேண்டியது வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான். ஒரு சில காரணத்தால் படத்தை இயக்க முடியாது. இப்போ வந்து ஒடிசி படத்தில் இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு கழிச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு ட்ராய்க்கு அப்புறம். இந்த படத்துக்கு இந்தியாவில் பயங்கர வரவேற்பு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.